எஸ்ஐஆர் படிவன்றதே ஒரு ஃபோக்கஸுங்க. அது கட்சியோட வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி திமுகவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆதரவு அதிகமா ஆகலங்க. அது அழிவுக்கு போறதுக்கான வாய்ப்பு. அது டிடிவி தினகரன் கதையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. பிஜேபி உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல பிஜேபியோட வளர்ச்சி அதிகமா இருக்கு. அதுதான் மிகப்பெரிய அழிவை உருவாக்க போகுது. மதத்து மூலியமா மக்களை பிளவுபடுத்துன்ற ஒரே நோக்கம் தான். ஐயா வணக்கம். வணக்கம். 2026 இதோடைய தேர்தல் காலத்தை நோக்கி எல்லாருமே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸும் விசிகேவும் திமுகல இருந்து பிரிஞ்சு போய் இப்ப டிவிகே கூட இணையறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது முழுக்க முழுக்க தவறான கருத்து. அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கி மக்களை திசை திருப்பணும், மற்ற கட்சிகளை திசை திருப்பணுன்ற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க கிடையாது. இப்ப அவங்க இப்படி சொல்றதுக்கான காரணம், மக்களை திசை திருப்பி இது மூலமா அவங்களுக்கு என்ன அளவுக்கு லாபம் இருக்கும், எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுதான் எதனாலன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்து வலுவா இருக்குது. இப்ப அந்த கூட்டணியே எப்படியா இருந்தாலும் இந்த கூட்டணில இருந்து இவங்களை பிரிக்கணும், பிரிச்சா திமுக ஆட்சி வராது அப்படின்னு ஒரு தந்திரமான வேலையை செய்யறதுக்கு பாக்குறாங்க. இப்போ அதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள பூசல பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் இப்போ தேர்தலுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு வர இந்த டைம்ல எஸ்ஐஆர் படிவம் முழுக்க டிவிகேவுடைய தொண்டர்களுக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, அதுக்கு மட்டும் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்ஐஆர் படிவன்றதே ஒரு ஃபோக்கஸுங்க. அது தேவையில்லாத வேலை பண்ணி அது நீக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு நீக்கணும், அது சில பேரை ஓட்டல்ல இருந்து எடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துல எல்லாமே கிளியரா இருக்குது. இப்ப எப்ப தருவாங்க ஃபார்ம்னா, எப்போதுமே முகவரி மாறி போறவங்களுக்கு அதை பண்ணுவாங்க. ஒண்ணு டெத்துன்றது ஒண்ணு கொடுப்பாங்க. இதுதான் முக்கியம். இதுதான் இருக்குது. இப்ப கரெக்டா இருக்குது. தேவையில்லாம இந்த எஸ்ஐஆர் கொண்டு சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு பாக்குறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரது மூலமா எந்த அடிப்படையில வாக்குகளை பிரிக்க முடியும்னு நினைக்கிறாங்க, எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பீகார்ல இடத்துல பண்ணதில்ல, மற்ற மாநிலத்துல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த நிலைப்பாடுல தான் பண்றதா இருக்கிறதா கேள்வி. இப்ப அதுலயே 13வது காலத்துல பீகாரோடைய எலெக்ஷன்ல நீங்க பங்கேற்றிருந்தா இங்க பங்கேற்க முடியும் அப்படின்னு ஒரு காலமே கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுதான் சொல்றோம். அது தவறான ஒரு செயல். தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் தான் தமிழ்நாட்டுல ஓட்டு போடும். இங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் தான் ஓட்டு போட உரிமை இருக்கணும். வேற நாட்டுல வாழலாம், போலாம், பொழைப்புக்கு இருக்கலாம். ஆனா ஓட்டு போட உரிமை இருக்க முடியாது. கரெக்டுங்க. இப்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி இப்ப டிவிகேக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஈரோடுல பரப்புரைக்காக விஜயோடைய இது போய் 75,000 பேர் வரணும் அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அப்ப விஜயோட வளர்ச்சியை திமுக தடுக்குது அப்படின்னு சொல்றாங்களே. விஜயோட வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அது நாங்க ஏன் தடுக்கணும்? அது தடுக்கணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது. மீண்டும் ஒரு இழப்பு ஏற்பட்ட கூடாது. போதுங்களா? மீண்டும் ஒரு இழப்பு இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாது. அதுக்காக அரசாங்கம் முதல்வர் தானே பொறுப்பேற்க முடியும் நாளைக்கு. அதனால அதைதான் அவர் பாக்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்து இது திமுக தான் வேணும்னு பண்றது, அதெல்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் என்ன நியாயம்? ஒரு கல்வி அமைச்சரு ஒரு பக்கத்து தொகுதியில இருக்காரு, மாவட்ட அமைச்சரு, அவர் உடனே போறாரு. அங்க குழந்தைகள்லாம் இறந்துருக்குதுங்க. எத்தனை பேர் இருந்திருக்காங்க? யாரா இருந்தாலும் துக்கம் தாங்கணும்னு அழுவோங்க. அத போய் நாடகம் நானுங்களே இவங்கள என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மக்கள் மனதுல ஈரமே இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி திமுகவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இதாங்க முக்கியம். ஆனா இப்ப அங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட சில மக்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. விஜய் சொல்ல முடியாது, விஜயும் சொல்ல முடியாது. ஆனா அவரு கவனக்குறைவு. விஜய் அவர் நம்ம சொல்லணும் கவனக்குறைவு. இத அவர் என்ன பண்ணிருக்கணும், அவரே கூட இருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்கணும்.
இறங்கி அந்த குழந்தைங்களாம் பார்த்து அவருக்கே திடீர் நடந்ததுன்னா என்ன பண்ணும்? அவரே அவரே ஆனா இருந்து ஹாஸ்பிட்டல் போய் என்ன நினைச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கணும். நேரா வரலாமா வீட்டுக்கு? தவறான செயல் இல்லையா? ஆனா எந்த அரசியல்ல வந்து களத்தில் நிக்கிறவங்க களத்தில் நிக்கணும். அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு அடங்கு. பொது காரியத்துல இறங்குறவங்க பொது காரியத்துல நிக்கணும். நிக்காம நீ போய் பார்த்து பேசிட்டு என்ன நீ ஜெயிக்கு முதலமைச்சர் ஆகி என்ன பண்ண போறீங்க? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் திரும்பவும் இருந்தேன்னா இப்ப இங்க கூட்டம் கூடம் தான் வந்து திரும்பவும் அந்த அசம்பாவிதத்துக்கு காரணம். நான் இருந்தா இன்னும் அதிகமான கூட்டம் கூடும். தலைவர் விஜய் அவர்கள் இருந்தாருன்னா இன்னும் அதிகமான கூட்டம் கூடும். அது இன்னும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும். ஜனங்க வந்து இப்ப ஒரு நடிகரை யாருமே ஒரு நடிகரை சாதாரண ஒரு டிவி சீரியல் நடிக்கிறவங்களே ஜனங்க ஒரு கடைக்கு போனா அப்படி பாக்குறாங்க. இவர் பெரிய ஸ்டார்ன்றாங்க. அப்ப ஜனங்க முண்டி அடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கிறாங்கல்ல. சீக்கிரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. சீக்கிரம் வந்து அந்த பிளானோட வந்து பேசிட்டு போயிடுறாங்க. லேட் பண்ணி எத்தனை குழந்தைகள் பசி பட்டினி தண்ணி இல்லாம நீர் சத்த போயிடுங்க. இதெல்லாம் ஒரு காரணம். வீக் ஆயிடும் பாடி. அதெல்லாம் வந்து சோர்வுல அடியில எல்லாம் போயிட்டான். இப்ப ஆனா அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இது முழுக்க முழுக்க திமுக தான் காவல்துறையை ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணல. அதெல்லாம் தப்பான செயலுங்க. அதெல்லாம் காவல்துறை எவ்வளவுதாங்க பண்ண முடியும்? அவங்க ஒருத்தரை வந்து டிவிலே காட்டுறாங்க, இறங்க மாட்டாப்ல. அந்த ஆவல்ல இருக்கா ரசிகர் விஜய பார்க்கணும்னு ஒரு ஆவல்ல இருக்கலாம். கட்டுப்பாடு எவ்வளவு வச்சாலும் அவங்க வந்து அதை வந்து போலீஸ் அதிகாரிகளை மதிக்கலாம போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற கால சூழல்ல பாத்தீங்கன்னா டிவிகேவுக்கு வந்து ஆதரவு அதிகமாயிட்டே போயிருக்கு. மத்த கட்சியில இருக்க எல்லாருமே பெரிய தலைகள் எல்லாருமே அங்க போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆதரவு அதிகமா ஆவலங்க. அது வந்து அழிவுக்கு போறதுக்கான வாய்ப்பு. அது ஆதரவு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களா போக்கஸ் பண்ணிக்கிறது. அவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டாருன்ட்டு இன்னும் வரல. யாரு என்ன பண்ணாங்க அவங்க? ஆனா செங்கோட்டையன் அங்க போயிருக்கிறது மிகப்பெரிய பலம், கூடுதல் பலம். ஒரு பலம் அரசியலே மாற்றம் கொண்டு வரும். ஒரு பலமும் கிடையாது. செங்கோட்டையனால ஒண்ணுமே கிடையாது. நீ உன்னால அதிமுகலே ஒண்ணும் பண்ண முடியல. அதிமுக 10 நிபந்தனை வச்சிருக்க. ஏதாச்சும் சாதிச்சு முடிஞ்சா? டெல்லிக்கு போனீங்க, அமித்ஷாவை பாத்தீங்க, அவரை பிரதமரை பாத்தீங்க, ஏதாவது சாதிக்க முடிஞ்சா? போய் சாதாரண ஒரு கட்சியில போய் சேர்றீங்களா? அவ்வளவு பெரிய ஆளு. என்ன பலம் வரப்போகுது? ஒன்னும் வராது. இப்ப டிடிவி தினகரன் வந்து டிவிக்கோட கூட்டணி வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் என்டிஏயோட கூட்டணியும் எடப்பாடி இருந்துகிட்டு இருக்காரு. இவங்க கூட்டணி பலமா சேர்ந்துரும் அப்படின்னு நீங்க டிடிவி தினகரன் கதையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அவர் ஓபிஎஸ் அவரும் இது முடிஞ்சிச்சு. இவங்கெல்லாம் வந்து ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா, அதிமுக ஒழுங்கா இருந்து எல்லாம் ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க எல்லாம் ஒரு சரியில்லாம எல்லாரும் வந்து பிளவுபட்டு இவங்களுக்குள்ளே பிளவுபட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பலம் தான் போகும். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள், பாமகவுடைய தலைவரா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் வாக்குறுதி திமுக கொடுத்த வாக்குறுதியில இருந்து 105 வாக்குறுதிகள்ல வெறும் 13% மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கு, வேற எதையுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு எடுக்கிறாரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? அன்புமணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வந்து ராஜ்யசபால எம்பி பதவி கொடுத்து அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வந்து தன்னை முன்னு நிறுத்தி தவறான காரியங்கள்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு முன்னாடி வரணும், நம்ம கட்சி பெருசா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சில குறைபாடுகள் சொல்லிட்டு வர்றாரு. தான் முன்னேற்றத்துக்கு வரணும், எப்படியாவது மறுபடியும் ஒரு அமைச்சராயிடணும் அப்படின்னு வந்து அவர் வந்து இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காரு. தவிர மற்றபடி ஒன்னும் அவர் பெரிய ஒன்னும் பெருசா ஒன்னும் அவர் குறைகள்லாம் எல்லாமே நல்லா திராவிட முன்னேற்ற கழகத்துல முதல்வர் வந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுறாரு. எல்லா திட்டங்களையும் அற்புதமான திட்டங்கள், அருமையான திட்டங்கள் செயல்வடிவப்பட்டு நடந்து கொண்டு இருக்குது. இது தவறான ஒரு கருத்துக்களை அவர் வெளியிடுறாரு. இப்ப மக்கள் மத்தியில திமுக ஆதரவு இருக்கு. கண்டிப்பா இருக்குதுங்க, கண்டிப்பா இருக்குது. எத்தனை தொகுதிகள்ல? 26ல முழுக்க ஜெயிக்கும். 200 தொகுதி கிட்ட நாங்க முடிவு பண்ணிருக்காரு எங்க தளபதி. அதை நாங்க வெற்றி வாய்ப்பை நாங்க பெறதுக்கு பாடுபடுவோம். கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. இப்போ இந்த 200 தொகுதிகள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல பிஜேபியோட வளர்ச்சி அதிகமா இருக்கு. பிஜேபி, RSS, இந்த இந்து முன்னணியோட இந்த மதம் சார்ந்த வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான் மிகப்பெரிய அழிவை உருவாக்க போகுது.
இந்தியாவுக்கே அழிவு இருக்கிறது அந்த மத சார்பன் மதம் தான். மதம்ன்றது வந்து மிகவும் அழிவு பொருளான பொருள். அதை வச்சுதான் அவங்க வந்து அரசியல் பண்றாங்களே தவிர அவங்க வந்து இதனாலதான் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. ஒண்ணு கூடி எப்படியாவது மதத்தை உள்ள புகுத்தணுன்றாங்க. மதத்தை வந்து என்னைக்குமே வந்து புகுத்தணும்னா நல்லது கிடையாது. அன்பு ஒன்றுதாங்க ஒரு மனிதன் நியாயம், மனித மண்ணிலுக்கும் அன்பு, இது ஒண்ணு மனிதனுக்கு எந்த தீங்கு வராது பார்க்கணும். அதுதான் முக்கியம். மதத்தின் மூலமா வந்து அரசியல் பண்ணி அதுல ஒண்ணு சாதிக்கலாம் நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. இப்ப அந்த மதத்தின் மூலியமா இது பண்ணிதான் திருப்பரங்குன்றத்துல அந்த மலை உச்சியில அந்த தீப தூண்ல தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டரோட போய் கேக்குறாங்க. தீப தூண்ல ஏத்தி இருக்கலாம், ஏன் வழக்கமான இடத்தை விட்டு தீப தூண்ல ஏத்தணும் கோர்ட்டே ஆர்டர் கொடுக்கறதுக்காக? அதுதான் அவங்க வந்து ஏன் அததான் நீங்க இப்ப சொன்னீங்களா, மதத்து மூலியமா மக்களை பிளவுபடுத்துன்ற ஒரே நோக்கம் தான். இப்ப பல்லாவரத்துல ஒரு மலை இருந்துச்சு, அதுல வந்து முஸ்லிம்ஸ் உடைய முகமது நபியுடைய அவர் கோட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாம் போவாங்க ஜனங்கள்லாம். அப்புறம் வந்து கிறிஸ்துவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க, இந்துக்களும் போயிட்டு அங்க வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அத வந்து யாரும் போக கூடாது ஒரு தடையை உருவாக்கி இந்த இந்து முன்னணி RSS எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மலையிலயும் பண்றாங்க. ஒவ்வொரு சர்ச்சி, ஒரு மசூதி எல்லாத்திலயுமே வந்து அவங்க வந்து பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது தவறான செயல். எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது தான் நம்ம இந்தியாவுக்கு அழகு. மதச்சார்பின்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. அதுல தமிழ்நாடு எந்த வகையிலும் சலிச்சது கிடையாது. எல்லா மதமும் ஒன்னா இருக்கிற வழிதான். திருப்பரங்குன்றத்துல மசூதியும் இருக்கு, முருகர் கோயிலும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இதே சூழல்ல தான் எந்த இடத்துலயுமே பாஜக வராது. ஆனா ஓட்டு ரீதியாவும் அவங்க கொங்கு மண்டலத்துல வளர்ந்து வர்றதோ இல்ல கன்னியாகுமரி சைடு அவங்க வளர்ந்து வர்றதோ இது இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க 200க்கு 200 வருதுங்க, மீதி 34 தொகுதி அவங்க அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி கட்சிக்கு போலாம், 34ல கூட்டணிக்கு போலாம். யார் யார கட்சி எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் யாரோ 1, 2, 3 வாங்குவாங்க. அங்க இருக்கிறவங்க அது வாங்கிடுவாங்க சொல்ல வரீங்க. சரிங்கய்யா.